ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நம்ம தினமும் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா வடிச்ச கஞ்சி, அந்த வடிச்ச கஞ்சியை வச்சு ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தினமும் வேஸ்ட் பண்ணுற வடிச்ச கஞ்சியில் நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் கண்டென்ட்டு நிறைய இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து நம்மளோட ஸ்கின் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். டெய்லியும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட ஸ்கின் எப்போதுமே நல்ல க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின்னால ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ வடிச்ச கஞ்சி அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், ட்ரை ஸ்கின் ஓடியே போயிடும். நம்மளோட ஸ்கின்ல சுருக்கமே வரவிடாமல் பார்த்துக்கும், டர்னை சீக்கிரமாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். வடிச்ச கஞ்சி ஒரு சூப்பரான கிளென்சர். ஸோ டே பை டே நம்மளோட ஸ்கின்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸ்கின்னு நல்லா பார்க்கறதுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக சூப்பராக இருக்கும். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. அப்போ தான் சாதம் வடித்த கஞ்சியை ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் முத நாள் நைட்டு ஊற வச்ச பாதாம், ஒரு 4 பாதாம், தோலை உரித்த பாதாமோட ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து தேவையான அளவு வடித்த கஞ்சி ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாஸ்க் பார்க்குறதுக்கே நல்ல க்ளோவாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் அதை நான் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வடிச்ச கஞ்சி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் ஆட் பண்ணுறது பால் பவுடர். நான் ஆட் பண்ணுறேன். ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வடிச்ச கஞ்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பேக்கு. ஓரளவுக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் ஃபேஸில் நல்லா ஒட்டிக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஃபேஸில் அதை நான் ஸ்பூனோட பேக் சைடு வச்சே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களால் திக்காக போட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 2 லேயர், ஃபஸ்ட் லேயர்லாம் நம்மளுக்கு திக்காக போட முடியாது, ஒரு 2 லேயர் 3 லேயர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பேக் எவ்வளோ க்ளோவாக இருக்கும் பாருங்கள். இது ஸ்கின் லைட்னிங் பேக் மட்டும் கிடையாது, ஸ்கின்னை செம்மையாக க்ளோ பண்ணும், டேனை ரிமூவ் பண்ணி விடும். நிறைய சத்து இருக்குது நம்மளோட வடிச்ச கஞ்சியில், ஸ்கின்னுக்கு தேவையானது. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு பேக் வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இது ரெடி பண்ணிடலாம். இதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக் போட்டு முடித்ததுமே உங்களோட ஸ்கின்னை பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஷைனிங் லுக் இருக்கும், செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். 1 வீக்லேயே உங்களோட ஸ்கின் கலரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, தேங்க்யூ.